மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த 3 பயிற்சிகளை பேஸ் பண்ணி அடுத்த 10 வருஷம் எப்படி அமைய போகுது, ராகு கேதுவா இருக்கட்டும், இல்ல குரு பயிற்சியா இருக்கட்டும், இல்ல சனி பயிற்சியா இருக்கட்டும், கடகராசிக்கு எப்படி என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க மேம். இப்போ இவங்களுக்கு வந்து குருவை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அந்த ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம், வலிமையான கிரகம், கடகத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்னா குரு பகவான், பாக்யாதிபதி அவர். இதே மகரத்தில் குரு வரும்போது திருமணம் சார்ந்த நிகழ்வு, உங்களுக்கு என்னென்ன சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் இருக்கோ அத்தனைக்கும் இந்த குரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மகரத்துக்குள்ள அவர் நீச்ச பலமாக இருந்தாலுமே தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கறதுனால அவர் நல்ல பலன்களை அதிகம் ஏற்படுத்துவார். ஓகே மேம், ஓரளவுக்கு குரு வந்து கடகத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கும்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க எந்த தெய்வத்தை மேம் அடுத்த 10 வருஷத்துக்கு பிடிச்சிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆகும் போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அடுத்து 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்கள் பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது, நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்குறோம். இந்த ராகுகேதை எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகுகேதை பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. அடுத்த 10 வருட காலம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும், இந்த ராசிக்காரங்க இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான தகவல் கொடுக்குறீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த 3 பயிற்சிகளை பேஸ் பண்ணி அடுத்த 10 வருஷம் எப்படி அமைய போகுது, ராகு கேதுவா இருக்கட்டும், இல்ல குரு பயிற்சியா இருக்கட்டும், இல்ல சனி பயிற்சியா இருக்கட்டும், கடகராசிக்கு எப்படி என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பாக கடகராசியை பொறுத்தளவில் இயல்பாகவே இந்த கடகராசி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு பயத்தோடு தான் எதிர்ப்பு நோக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு வந்து குருவை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அந்த ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம், வலிமையான கிரகம், கடகத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்னா குரு பகவான், பாக்யாதிபதி. அவர் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். அப்போ அவர் வந்து நல்ல நிலைமையில இருக்கணும். இப்போ ப்ரெசண்ட்ல கடகத்திலேயே குரு நல்லா தான் இருக்காரு. அடுத்து சிம்மத்துக்குள்ள மாறும்போது அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்குள்ள குரு வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. துலாமில் குரு வரும்போது இடம், வீடு, சொத்து ஏதாவது வாங்கணும், விற்கணும் அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகளை அந்த காலகட்டங்களை அமைச்சுக்கலாம். விருச்சகத்தில் குரு வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விருச்சக குரு அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்தளவில் ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். தனுசுல குரு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தனுசுல குரு வரும்போது உண்டு. இதே மகரத்தில் குரு வரும்போது திருமணம் சார்ந்த நிகழ்வு, உங்களுக்கு என்னென்ன சுப செலவுகள், சுப நிகழ்வுகள் இருக்கோ அத்தனைக்கும் இந்த குரு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மகரத்துக்குள்ள அவர் நீச்ச பலமாக இருந்தாலுமே தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கறதுனால அவர் நல்ல பலன்களை அதிகம் ஏற்படுத்துவார். கும்பத்தில் குரு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு 10வது வருஷம் கும்பத்தில் குரு வரும். அப்போ இப்போலேருந்து 2036 கும்பத்தில் குரு வரும்போது ரொம்ப நீங்கள் கவனமாக, சாரி இந்த இடத்த கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 10வது வருஷம் கிடையாது, 8வது வருஷம் வரும். அப்போ அந்த கும்பத்தில் 8வது வருஷம் கும்பத்தில் குரு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8வது வீடு அஷ்டம குரு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அவமானங்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். களவு போகும். தங்க ஆபரணங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். இங்கே மகரத்தில் குரு வரும்போது சூப்பராக இருக்கேன்னு நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கும்பத்தில் குரு வரும்போது இந்த மகரத்தில் கைமறதியாக வச்ச அந்த பொருள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு கும்பத்தில் ஏற்படும். அப்போ அந்த தங்க ஆபரணங்கள் சம்மந்தமானது, பெரும் பணம் சம்மந்தமானதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மீனத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு சாதகமான பலன்கள், இஷ்டதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள், கோவில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகளை அதிகமாக இயக்கும். அதே சமயம் சில அழுத்தங்களையும் ஏற்படுத்தும். தொழிலில் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்போ இப்போ லக்னத்தில் குரு இருக்கிறதுனால அந்த 10 வருஷங்கள் மேஷம் வரையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி அந்த குரு இவங்க கவனிச்சாலே இவங்களுக்கு சாதகமான பலன்கள். சனி பகவானை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. 2034 தான் நீங்கள் சனி பகவானை பற்றி கவலைப்படணும். அப்போ தான் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். 32லேருந்து 34 காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு. இப்போ 9ல் தான் சனி பகவான் இருக்கார். அடுத்து 10, 11 ரெண்டுமே ஓகே தான், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. 12க்கு வரும்போது சில விரயங்களை ஏற்படுத்துவார். ஜென்ம சனி வரும்போது கடகராசிக்கு ஜென்ம சனி ஆகவே ஆகாது. அதுதான் என்ன, சனியோடைய நட்சத்திரம் வேற அங்கே பூச நட்சத்திரம் இருக்கு. அது ரொம்பவுமே உங்களை ரொம்ப குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்கும். அதனால அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். அது இப்போல இருந்து 10வது வருஷம் நடக்கும்போது தான் அந்த சனி பயிற்சி அப்படின்றது. அதனால சனி பகவானை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதைக்கு. இது ராகு கேது மேம். ராகு கேதை பொறுத்தளவில் ராகு கேது நட்சத்திரங்கள் அங்கே கிடையாது. அதனால ராகு கேதுவை பற்றி இவங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவாக கடகராசி ராகு கேதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அடுத்த ராகுகேது பயிற்சியில் மட்டும், டிசம்பரில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில் மட்டும் கேது கடகத்துக்குள்ளேயே வர்றதுனால அந்த 1.5 வருஷம் மட்டும் இவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். அந்த 1.5 வருஷம் இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம், விரக்தி, ஒரு தடை, தாமதங்கள் அப்படிங்கிறது அந்த கேதுவுக்கே உரித்தான குணம். அது ஆசைகளை சுருக்கிடும், நம்மளை பலவீனப்படுத்தும், ஒரு தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்படும். இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், இந்த கடகத்துல கேது வந்தா
இந்த கட்டி கொப்பளங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்புல நீர் கட்டிகள், தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். தலையில் அடிபட்டால் ரத்தம் கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேணும். ஓகே மேம். ஓரளவுக்கு குரு வந்து கடகத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கும்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க எந்த தெய்வத்தை மேம் அடுத்த 10 வருஷத்துக்கு பிடிச்சிக்கலாம்? புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாவே அவங்க குரு வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குருன்னா நவகிரக குருவை தான் இவங்க வழிபாடு பண்ணணும். ஆனால் தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லாருமே ஜென்ரலாக ஒரு குருவா, அவர் உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடியவருங்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை அவங்க வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக நவகிரக குருவை இவங்க வழிபாடு பண்ணிக்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை விரதம் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் இந்த புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதுவே பூச நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க அந்த சனி பெயர்ச்சியை தான் இவங்க முக்கியமா கவனிக்கணும். சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இவங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா, இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு காலபைரவர் வழிபாடு இவங்க பண்ணணும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க புற்று உள்ள இடங்கள்ல அம்மன் கோவில்களில் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த 10 வருஷம் இப்படி தான் அமைய போகுது, இதை வச்சு உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வழிபாட்டு தெய்வங்களோட சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு மேம். நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான பேசிக் கொஸ்டினா இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ளே நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்குள்ளே போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுப்பேன். ஆனால் எந்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணால் எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாம இருக்கணும்னா நம்ம அதை பத்தின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்றேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோல அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.